ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன், சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு ஒரே வார்த்தையை 2 முறை சொல்லுகிறார். முதலாவது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே தன்னுடைய தூதனுக்கு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே கர்த்தர் ஒரு சிலரை கூப்பிட்டு நேரடியாக சொல்லுகிறார். ஹகாய் मुझे परीक्षे दाखों में अदे उन्वान से हगाई नावो दिवसवरू वो कथा करना ये दिवसवरू वाले किएला जनता वाले कियाने के नो मामा बोला समझ सिटी में किएला ये वगे में देवीनी पदे हतरविनी वगांतिये उन्वान से खेलिम में कीपदिनी को कथा कर लगे ना मामा नुबला समझ सिटी में किएला ये पदे तमाई मैं और उन्वान से अपना तबे सभावटा दुन्नावो दीलती बेन्नावो कोरोंदे वचने नान उगलोड़े कुड़े இருக்கிறேன் என்கிறதான அந்த வசனத்தை அந்த பதத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று முதலாவது தன்னுடைய தூதனை கொண்டு சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் அவர்களை கூப்பிட்டு ஜனங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், பயப்படாதபடிக்கு திடன் கொண்டிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி 2021 வருஷத்திலே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்பேற்பட்டதான காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திடன் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். मेदेदास विषय एकमेनी अवरुद्धे कुमलदे सिरुगुणा मुनमुन देवने भयंकर देवा सिरुगुणा मानसेगे आत्मेर मानसे अंदर पुरंद्वा दिलति बेनवा मम नुमल समग सिद्धि एमनी सम मानसे में अवरुद्ध पुराम अदर पटा में अवरुद्धे अंतिम दवस दत्वा दिसंबर मासे 30 पेनी दिने दाखवा उन्मानसिक ईमे परम प्रमाद वेरमना उन्मानसे अपन समग सिद्धि ஆண்டவருடைய வருகை இந்த வருஷத்தில் தாமதிக்குமானால் அவருடைய வருகை இன்னும் பின் செல்லுமானால் இந்த வருஷத்தின் 365 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். தாகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்தும் அதில் உள்ள अनेक காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாய் வருகிறதான வாரங்களிலே சொல்லும்படியே கர்த்தர் கிருபை செய்வாராக. மான்சगे आत्मांस मिंगिदिगेट इन्नावु सतिवल मे आगाय दिवसवलुगे पुते तिबेन्नावु देवलु के अडंगवेला तिबेन्नावु रहस एवगे मानसे කියන්න කැමති වෙන දේවලු පොඩ්ඩක් දික්කරලා ලස්සනට කියන්නට උන්වහන්සේ ඉදිරියට එනවා සතිවල උන්වහන්සේ කරුණාව දෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. අද දවසේ මේ ආශිර්වාද එහෙම නැත්නම් මේ පොරොත්තුව අපි අත්පත් කරගන්න ඕනේ නම් අපි මොකද්ද කරන්න ඕනේ? இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தான். 2021 வருஷத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தத்தை நானும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதான சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட சொல்லி தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய
வேண்டியதான கவனமாய் கருத்தில் கொள்ள வேண்டியதான காரியம். අපි ඊටාම උනන්දුවේ අපි අපි ජීවිතේ එහෙම නැත්නම් අපි ඉදිරියට එන්නා වූ කාලයේදී අපි පිළිපදින්න ඕන වූ කාරණාවල් කීපයක් මාන්සේ මේ ස්ථානයේදී අපිට කියා දෙනවා. ඒ මොකද්ද කියවනම් அது என்னவென்றால் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 9வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரையிலும் 2வது வசனம் 2வது அதிகாரம் 16 தொடங்கி 19வது வசனம் வரையிலும் අගායි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 6වෙනි පදය 9 සිට 11 වෙනි පදය දෙවෙනි පරිච්ඡේදයේ 16 සිට 19 වෙනි පද වල මාන්සේ අපිට කියන්නා වූ දේනා அந்த வசனங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய ஊழியத்தில் அதாவது அக்கறை கொள்கிறவர்களுக்கு இழப்புகள் நேரிட கூடும். பொருளாதாரங்களுக்கு இழப்புகள் நேரிடக்கூடும். அதாவது ஆத்தும ஆதாயம் கர்த்தருக்காக இந்த வருஷத்திலே ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள் ஊழியம் செய்யாதவர்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தோடு கூட இருக்கிறதான காரியங்கள் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. මාසයේ වචනයක් සනාථ කරන්නේ මොකක්ද නම් මේ අවුරුද්දේ 2021 වෙනි අවුරුද්දේ අපි මාසෙට සේවයක් කරේ නැත්නම් එහෙම නැත්නම් මාසයේ සමාවට මාසයේ රාජ්‍යයට ආත්ම ගිනාවේ නැත්නම් අපේ ජීවිතේ යම්කිසි දේවල් අයිති වෙනවා කියන මානසික ආත්මයන් මානසික අපිට අද දවසේ කියා இந்த வருஷத்திலே ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள் கர்த்தர் ஊழியம் செய்யாதவர்களுடைய வாழ்க்கையிலே இழப்புகள் நேரிடும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவது அதிகாரம் 23வது வசனத்திலே දෙවෙනි පදයේ 23 වෙනි වචනය සඳහන් වෙන්නේ මෙමය. கர்த்தருக்கென்று உத்தமமாய் உழைப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். උන්වහන්සේට ජීවිත තමයි එමණත් උන්වහන්සේට මොමනාවේ ජීවත් වෙන්න අයව උන්වහන්සේ මේ අවුරුද්දේ ආශිර්වාද කරනවා. கர்த்தருக்கு உத்தமமாய் உழைப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இந்த வருஷத்திலே விட மாட்டார். උන්වහන්සේ වෙනුවෙන් අපි යම් කිසි දෙයක් මේ අවුරුද්දේ අපි කරනවා නම් උන්වහන්සේගේ වචනයේ අනුව උන්වහන්සේ අපිව ආශිර්වාද කරනවා. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம். තුන්වෙනි උන්වහන්සේ කියා දෙන්නේ කුමක්ද නම් දෙවෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි 9වෙනි පදවල වල සඳහන් වෙලා තියෙනා වූ කාරණය. இரண்டாவது அதிகாரம் 3வது 9வது வசனங்களிலே இருக்கிறதான காரியம். தமது ஊழியம் நமது பார்வைக்கு மிகவும் சிறியதாக தோன்றினாலும் அதாவது நானும் நீங்களும் செய்கிறதான ஊழியம் இந்த சபை ஊழியம் நம்முடைய பார்வைக்கு என்ன கொஞ்சம் பேர் தானே அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சமாய் சொற்பமாய் இருக்கிறது நிமித்தமாய் ஒரு அற்ப ஊழியம் என்று சொல்லி நாம் நினைத்தாலும் அதை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். අපගේ අපි බලන අවස්ථාවේදී අපි මේ අවුරුදු කීපයක් මේ සේවය කරනවා. මේ සේවයේ මෙච්චරයි ජනගහනයේ ඉන්නේ පොඩි ප්‍රමාණයක් ඉන්නේ කියලා අපේ දැන් කන්සෙන්ට් දැන් අපේ දැක්වලට අපි කරන වූ සේවය ඉතා කුඩා වගේ වෙනුනට ඒ කුඩා සේවය උන්වහන්සේ මා විශාල සේවයක් කරන බව උන්වහන්සේ පොරොන්දු වෙලා තිබෙනවා. හalleluya. இரண்டாவது அதிகாரம் 5வது வசனம். හතරවෙනි උන්වහන්සේ අපිට සඳහන් කරන්නේ දෙවෙනි පදයේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. ஆவியானவரை நிறைவோடு ஊழியம் செய்யப்பட வேண்டும். උන්වහන්සේගේ ආත්මයන් මානසික කර්ම කොටගෙන අපි කරන වූ සේවය කරන්න ඕන. අපේ මානසික අපේ නැත්නම් අපේ පුළුවන්කාරකමේ එහෙම නැත්නම් අපේ තලන්තය මත අපි සේවය කරන්නට බෑ. උන්වහන්සේගේ ආත්මයන් මානසික කර්ම කොටගෙන අපි සේවය කරන්න. கர்த்தருடைய ஆவியானவரை
ஆவியானவருடைய நிறைவோடு கூட 2021 வருஷத்திலே சேவை ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார். ஐந்தாவதா பஸ்வேமோ උන්වහන්සේ අපේ සඳහන් කර අපේ ගියාදීනේ කුමක්දනා දෙවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. இரண்டாவது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. உலகத்தின் பொருட்கள் யாவும் கர்த்தருடையது. நமது ஊழியத்தின் தேவைகள் யாவையும் அவர் நிச்சயமாய் சந்திப்பார். මේ ලෝකේ තියෙන සියලුම වස්තුව උන්වහන්සේගේ මනුෂ්‍යයන් ඒවා අත්පත් කරගෙන ආණ්ඩු කරගෙන ඒවාට අයිතිවාසිකම් කිව්වට ඒ සියලු දේම උන්වහන්සේගේ. ඒ සියලු දේ උන්වහන්සේගේ නිසා උන්වහන්සේ තමාගේ සේවයද තමාගේ සේවයේ රැඳී සිටින අයද තමාගේ සභාවේ ඉන්න අයද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இந்த பூமியில் இருக்கிறதான பொருட்கள் யாவும் கர்த்தருடையதாய் இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் ஊழியத்தையும் ஊழியம் செய்கிறவர்களையும் சபையிலே தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவரையும் இந்த 2021 வருஷத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களையும் உங்கள் சிந்தையிலே கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். මේ කරුණු පහ ඔබගේ මනසේ ඉතා ඕනෑකමින් තියාගන්න ඒ පද ඒ කරුණු කොටගෙන මේ 2021 වෙනි අවුරුද්දේ 365 දවසම උන්වහන්සේ අප සමග ඉඳිමි. උන්වහන්සේ අපේ ආශිර්වාද කරනවා. 365 நாட்களும் 2021 வருஷத்திலே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதில் முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு கடிதம் போன்ற ஒரு புத்தகம், ஒரு கடிதம் போன்றதான ஒரு புத்தகம். ஆகாய் දිවසිවරයාගේ පොත ලිපියක් වගේ. ලිපියක් වගේ කියන්නේ ලිපිය මොනවද තියෙන්නේ? ஒரு கடிதம்னா அதுல என்ன நடக்கும்? ஒரு கடிதத்துக்கு வெளியில உள்ளுக்குள்ள வேற விஷயம் இல்லையா? உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா வெளியில என்ன இருக்கும்? ලියුමක ඇතුලේ ගොඩාක් දේවල් තියෙනවා. අවශ්‍යතාවයන් ඇටියට එහෙම නැත්නම් අර අපේ මිත්‍රත්වය හේතු කරගෙන ගොඩාක් දේවල් ඇතුලේ වෙනස් වෙන්න පුළුවන්. හැබැයි ලියුමේ මොකද්ද අත්‍යවශ්‍යම තියෙනවා? ඇඩ්‍රස්. හරි? பேர் ஸ்டாம்ப் இருக்கணும், பேர் இருக்கணும். இல்ல யார் அனுப்புனது, யாருக்கு கிடைக்குது, எந்த அட்ரஸுக்கு போகுது இருக்கணும். இது அவரே கத்துனீங்க යවණෙක්කෙනා ලවණෙක්කෙනා ඇඩ්‍රස් එක. ඒ තුනම නැත්නම් ලියුමක් කියන වැඩක්. ඒ ලියුම කාටද යන්නේ කියලා කාටවත් දන්නේ නැහැ. அந்த கதை யாருக்கு போகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே யார் யாருக்கு எதற்காய் எழுதப்படுகிறது என்பதான அத்தனை காரியங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பலவினி பதையே පළවෙනි වචනේ වහන්සේ කාටද කියන්නේ, කවුද කියන්නේ, කාටද යන්න ඕන කියන හැම දෙයක්ම මේ සඳහන් වෙලා. ඒ නිසා මේ අවුරුද්දේ වහන්සේ කතා කරන්නේ සභාවටයි. இந்த வருஷம் கர்த்தர் பேசுகிறது சபை. எனவே சபைக்கு பேசுகிறதான காரியத்தை நாம் உண்மையாய் உள்வாங்கிக் கொள்வோம் என்று சொன்னார். அந்த காரியம் எனக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி இருதயத்தை திறந்து மனசை திறந்து திறந்து உள்ளத்தோடு கூட அந்த வார்த்தையை நாங்கள் எனக்கு ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் என்னிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னதான சிந்தையோடு கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் 2021 வருஷத்துல ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளில் 24 மணி நேரமும், ஒரு வாரத்தின் 7 நாட்களும், ஒரு மாதத்தின் 30 நாட்களும் அல்லது 31 நாட்களும், இந்த வருஷத்தின் 365 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்து அவருடைய வார்த்தையை நிரூபிக்க நான் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறேன். මේ දේ වහන්සේ මට කතා කරන්නේ
උන්වහන්සේ මගේ යම් කිසි දෙයක් බලාපොරොත්තු වෙනවා. එම නිසා උන්වහන්සේට අවංකව උන්වහන්සේට කීකරුව මම මේ දේ කරනකොට කරද්දී උන්වහන්සේව ආශිර්වාද කරයි. උන්වහන්සේට ආශිර්වාද කරන්න උන්වහන්සේ බලවන්තයි කියලා අපි හැදෙන්නේ. අපි හිතලා උන්වහන්සේව අපිව වාර කරනවා නම් උන්වහන්සේ මේ අවුරුද්දේ හැම කප්පරයක් ගන්න, හැම පැයක් ගන්න, හැම දවසක් ගන්න, හැම සතියක් ගන්න, හැම මාසයක් ගන්න මේ අවුරුද්ද මුලාම අවුරුදු මේ දවස් 365ම උන්වහන්සේගේ පුරුදු අපේ ජීවිතේ ඉෂ්ට කරන්නේ මාම උපසමග සිටිමි කියන වචනය අනුව උන්වහන්සේ අපව ඔය ස්ථානේ මොනවා කරත් උන්වහන්සේ අපේ සමග ඉඳලා ආශිර්වාද කරනවා. ආමෙන්. நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இதுதான் இன்றைய சுருக்கமான செய்தி. கர்த்தர் இந்த வருஷத்திலே பேசுகிறதான சொன்னதான சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லும்படியாக விரும்புகிறேன். මානසේ මේ අවුරුද්දේ කරන්න යනා වූ මේ කරන්න බලාපොරොත්තු වෙන්නා වූ කරන්න මානසික තීරණය කරලා තියෙනා වූ දේවල් ඔබලන් සමග මම මේ අවස්ථාවේදී මම වෙලා විශේෂ අද ඔෆ් பண்ணி